எல்லோருக்குமே வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்குது, இவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்த விஷயங்கள்லாம் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும், மேலுமே இந்த டைமில் நீங்கள் ரொம்பவே கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, இதையெல்லாம் பற்றின ஒரு விரிவான தகவலையும் நம்ம பார்க்கலாம். மேலுமே உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த டைமில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். வீடியோ பார்த்தீங்களா, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள், பெல் பட்டன் இருக்குது, அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே தனுசு ராசி நேயர்களுக்கு பொருந்தும். அதே மாதிரி உங்களுடைய நேரம், தேதி, தசா புத்திகள், மேலுமே உங்களுடைய இடம், இதையெல்லாம் பற்றி ஒவ்வொருத்தருக்கு சில மாறுபடும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, நம்ம ஜூன் மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தெல்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த ஜோதிடரோட நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். மேலுமே உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் இருக்கும். இந்த ஜூன் மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு பொருளாதாரம் மற்றும் தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா, பங்கு சந்தை முதலீடுகளில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையிலிருந்து வந்த தடைகள் நீங்கி பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இது எல்லாமே கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்புமே நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்களை எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கலாம். இருந்தால் கூட நீங்கள் ஒரு சில விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். மேலுமே நீங்கள் தனுசு ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் வகையில், உறவுகள் வகையில் யாராவது தனுசு ராசி நேயர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே மூலம் நட்சத்திரம் முதல் பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் முடிய இந்த ராசிக்குரிய நட்சத்திரங்கள். ஸோ உங்களுக்கு கிரக நிலையை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜூன் மாதத்தில் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன், களத்திரஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் குரு, மேலுமே பாக்கியஸ்தானத்தில் கேது, அயன சயன போகஸ்தானத்தில் சந்திரன், தைரிய வீரியஸ்தானத்தில் ராகு, சுகஸ்தானத்தில் சனி என உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்த டைமில் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். மனச்சாட்சிக்கு கட்டுப்பட்டு செயல்படக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே நல்ல வெற்றியை கொடுக்கும். வரவுக்கேற்ற செலவு ஏற்படும். எதையுமே ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு திறமையும் ஒரு சாமர்த்தியமும் ஏற்படும். அதே நேரத்தில் மன தைரியம் கூடும். மற்றவங்களால் வீண் குற்ற சாட்டப்படலாம். எனவே இந்த டைமில் பார்த்திங்களா கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. கண் நோய், அதே மாதிரி பித்தம், வாதம் போன்ற சம்மந்தப்பட்ட நோய் எல்லாமே ஏற்பட்டு நீங்கும். மேலுமே வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். திடீர்னு கோபம் உங்களுக்கு ஏற்படும். அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே தொழில் வியாபாரம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, தொழில் வியாபாரத்தில் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களோட கீழ் வேலை செய்கிறவங்களோட செயல்களால் உங்களுக்கு கோபம் ஏற்படலாம். இருந்தால் கூட எப்பேற்பட்ட ஒரு சூழல்லையுமே நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இதனால் உங்களுக்கு மரியாதை அதிகரிக்கும். அதனால் மற்றவங்களோட மனசுமே புண்படாமல் இருக்கும். மேலுமே பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகம் காட்டுவீங்க. உத்தியோகம் நிறைய நாளாகவே தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல உத்தியோகத்தில் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சக ஊழியர்கள், மேல் அதிகாரிகிட்ட கொஞ்சம் வீண் பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது ரொம்பது. ஏன் அப்படின்னா இந்த தனுசு ராசிகார் என்ன அப்படின்னா, இவங்களோட மைனஸ் என்ன அப்படின்னா, இவங்களுடைய மைண்டில் என்ன தோணுதோ அதை டக்குன்னு பேசிடுவாங்க. மனதுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு புறம் ஒன்று பேச தெரியாது. நேராக ஸ்ட்ரைட்டாக பேசிடுவாங்க. அதே மாதிரி இவங்க கவனமாக பேசுகிறதன் மூலம் உங்களுக்கு உறவுகள் வகையில் நெருக்கம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் விருந்தினர் வருகையுமே குடும்பத்தாரோட ஆரோக்கிய குறைவு ஆகியவற்றால் செலவுகள் இந்த டைமில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சில்லறை சண்டைகள் அக்கம் பக்கத்தாரோட ஏற்படலாம். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே பெண்களுக்கு வழியே சென்று உதவுவதன் மூலம் வீண் பழி ஏற்படலாம். கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அடுத்தவங்களுக்கு நாம் ஹெல்ப் பண்ணுறது ஒரு சூப்பரான விஷயந்தான். இருந்தால் கூட அது நமக்கு எந்த பிரச்சனையும் வராத வகையில் நீங்கள் உதவி செய்யலாம். கொஞ்சம் நீங்கள் அந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு நெருப்பு ராசி அப்படிங்கிறதுனால இவங்க அதிகமாக கோபப்படுவாங்க. அந்த கோபத்தை குறைச்சிங்களா கொஞ்சம் நல்லது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்குமே வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது.
சில விஷயங்களை அமைதியாக இருப்பதனால கண்டிப்பாக சாதிக்க முடியும். கலைத்துறையினர் உடல் நலத்தில் அக்கறை செலுத்துவது ரொம்பவே நல்லதாக இந்த டைமில் சொல்லப்படுது. அதே நேரத்தில் கொஞ்சம் அலைச்சலை குறைச்சி கொள்ள முயற்சி செய்யுங்க. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே எந்த வேலை செஞ்சாலும் கொஞ்சம் இந்த டைமில் கவனமாக இருங்க. பாடம் தொடர்பான சந்தேகங்களை உடனுக்குடன் கேட்டு படிங்க. அது ரொம்பவே நல்லதாக இருக்குது. சரி, தனுசு ராசி அன்பர்களுக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு? இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களோட வேலைகள் அனைத்துமே நீங்கள் திட்டமிட்டபடியே குறித்த காலத்திற்குள்ளே முடிவடையக்கூடிய அற்புதமான அமைப்பு இருக்குது. உங்களோட வேலைகளில் தெளிந்த ஒரு மனநிலையோடு ஈடுபடுவீங்க. ஒரு குழப்பம் அப்படிங்கிறது இந்த டைமில் உங்களுக்கு இருக்காது. மேலுமே மேலதிகாரிங்கிட்ட சுமூகமான உறவு நிலை தான் இருக்கும். சக ஊழியர்களோட குறைகளை முன்னின்று தீர்த்து வைத்து நல்லதில் மகிழ்ச்சி காண்பீங்க. அடுத்ததாக பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் நல்ல ஒரு சாதகமாக நடக்க ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே நயமாக பேசுவதன் மூலம் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலுமே பார்த்திங்களா நல்ல ஒரு அவங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த இடமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப களைக்கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்ல ஒரு இருக்கும். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் இருப்பவங்க கொஞ்சம் இந்த டைமில் கவனமாக செயல்படுவது தான் ரொம்ப நல்லது. நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி, பொருட்களை கொஞ்சம் கவனமாக பாதுகாத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை எல்லாமே வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. மேலுமே கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படும். குழந்தைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானது எல்லாமே நீங்கள் செய்வீங்க. மேலுமே காரிய அனுகூலம் ஏற்படும். மனதில் ஏதாவது ஒரு கவலை இருந்து கொண்டு தான் இந்த டைமில் உங்களுக்கு இருக்கும். மேலுமே வியாழக்கிழமை நாளில் முல்லை மலர் சாற்றி தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதனால உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கவே இருக்காது. மேலுமே உங்களுடைய வாழ்க்கை இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் பார்த்திங்களா நீங்கள் செய்வதனால உங்களுக்கு ஏற்பட இருக்கக்கூடிய கிரகநிலை தோஷங்கள் அனைத்துமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். மேலுமே உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய விடாமுயற்சியை தொடர்ந்து செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் சந்திக்க முடியும். அதே நேரத்தில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் ஓரளவுக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைச்சிருந்தா கூட ஒரு சில டைமில் நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கை இருக்கணும். ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெற்றாவது ஒரு இயல்பான நிகழ்வு தான். இந்த கிரக மாற்றங்கள் அனைத்தும் ராசிகளின் வாழ்க்கையிலும் குறிப்பிட்டத்தக்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். மேலுமே இது பார்த்திங்களா சில ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும், சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களை கொடுக்கும். மேலுமே இந்த டைம் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தோட ரொம்ப முக்கியமான நிகழ்வாக குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது ஒரு குறிப்பிட்டத்தக்க விஷயமா இருக்குது. இதனால் பல ராசிக்காரோட வாழ்க்கையில் முன்னேற்றம், புதிய வாய்ப்புகள் ஏற்படும். மேலுமே செவ்வாய் தன்னோட சஞ்சாரத்தின் மூலம் செயல் வேகம், தைரியத்தை அதிகரிக்க செய்வார். மேலும் 2026 ஜூன் மாதம் அப்படிங்கிறது பல புதிய வாய்ப்புகளையும் சரி ஒரு முக்கியமான மாற்றங்களையும் கொண்டு வரக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே தொழில் மற்றும் பணவரவு, குடும்ப வாழ்க்கை, திருமண யோகம் போன்ற விஷயங்களில் குறிப்பிட்டத்தக்க முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் சில விஷயங்களில் பொறுமையும் நிதானம் அவசியமாக இருக்கணும். இந்த மாதத்தில் தனுசு ராசிக்காரருக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இதையெல்லாம் குறித்து நம்ம விரிவாக பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இதுவரைக்குமே 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் குரு பகவான். அதாவது இது பார்த்திங்களா குருவை அதிபதியாக கொண்ட ராசி தான் இந்த தனுசு ராசி. தற்போது 8ஆம் இடத்துக்கு குரு பகவான் மாற இருக்காரு. 8ல் மறையக்கூடிய குரு பகவான் அப்படிங்கிறது அச்சப்பட தேவையில்லை. ராசிநாதன் 8ஆம் இடத்திற்கு மாறுவது உங்களுக்கு கௌரவம் தான். கௌரவம், அந்தஸ்து இதெல்லாமே ஏற்படுத்தும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே குரு பகவான் 2, 4, 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல ஒரு பொருள் வரவு ஏற்படும். அதே நேரத்தில் சில பேர்த்துக்கு வீடு நிறைய நாளாக நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, வீடு ஏதாவது கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இருந்திருக்கும். அந்த பார்த்திங்களா இப்போ வீடு கட்டக்கூடிய யோகமே உங்களுக்கு இருக்குங்க. அதற்கேற்ற செலவுகளும் ஏற்படும். வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, வீட்டுக்கு தேவையான நல்ல பொருட்கள்லாம் வாங்கிறது, வண்டி வாகனம் வாங்கிறது போன்ற யோகங்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்திற்கு வருகிறார். ஸோ இதன் மூலம் உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த மனக்கவலைகள் நீங்கும். 6ஆம் இடத்திற்கு ஜூன் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு மாறுறதுனால பெரிய ஒரு பாதுகாப்பு ஏற்படும்.
மேலுமே பிரச்சனைகள் நீங்குமா அப்படின்னு கேட்டால் இந்த மாதத்தில் பிரச்சனைகள் நீங்கக்கூடிய அளவுக்கு தான் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. 3, 6, 10, 11ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் அமர்வதனால பிரச்சனைகள் இருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே பரிபூர்ணமாக மாற ஆரம்பிக்கும். ஜூன் 20ஆம் தேதியிலிருந்து நல்ல மாற்றங்கள் தரக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குது. எதிர்ப்புகள் விலகும் நல்ல ஒரு காலகட்டம். மேலுமே கடன், நோய், எதிரிகள் தொல்லை இது எல்லாமே கொஞ்சம் குறையும். அடுத்ததாக குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்குமே 7ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவு மேலுமே நன்றாக இருக்கும். உங்களுக்கான காதலன், கணவன், மனைவி யார் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமும் உங்களுக்கு இருக்கும். வாழ்க்கை துணையை அறிமுகப்படுத்தக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது. மேலுமே திருமணத்தில், அதாவது முதல் திருமணத்தில் பாதிப்புகளை சந்தித்து வந்தவங்களுக்கு அந்த நிலைமைகள் மாறி கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய அற்புதமான யோகமே உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு இந்த டைமில் பணவரவு எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டவங்க கூட சுமூகமாக பேசி தங்களுக்குள்ள சமரசம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. கணவன் மனைவி நீண்ட நாளாகவே பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சரியாகக்கூடிய அற்புதமான அமைப்பு இருக்குது. மேலுமே 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானாதிபதி இருப்பது ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். வியாபாரிகள், தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள், கையிருப்பு பணம் கிடைக்கும். மேலுமே வெளிநாடு இந்த டைமில் உங்களுக்கு வெளி மாநிலத்தில் போயிட்டு படிக்கக்கூடிய வாய்ப்புமே உங்களுக்கு இருக்குது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும் நல்ல ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்தில் இந்த டைம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் நிறைந்த ஒரு மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் தொடர்ந்து இறை வழிபாடுகள் இந்த டைமில் உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். மேலுமே நீங்கள் நினைத்தது எல்லாமே சாதிக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இருந்தால் கூட நீங்கள் இந்த டைமில் ஒரு சில விஷயத்தில் மட்டும் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த டைமில் ரொம்பவே நல்லதாக சொல்லப்படுது. அதே நேரத்தில் தொடர்ந்து நீங்கள் பார்த்திங்களா அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் நீங்கள் செய்கிறதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது எதிரிகள் தொல்லை, எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னாலும் சரி, இப்போ கணவன் மனைவி 2 பேர்த்துக்கு ஏதாவது பிரச்சனை, ஏதாவது சண்டை அப்படின்னு சொல்லிங்களா, அது அப்படியே இருக்காதீங்க. 2 பேரும் உட்காந்து முதல்ல பேசுங்க. உங்களுடைய மைண்டில் என்ன தோணுதோ அதை நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய பார்ட்னர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேளுங்க. எல்லாமே நம்மளுடைய கையில் தான் இருக்குது நம்ம வாழ்க்கை. அதனால் பார்த்திங்களா இந்த தனுசு ராசிக்காரர் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கோபத்தை குறைச்சிட்டிங்களா உங்களோட வாழ்க்கை இன்னும் பிரமாதமாக இருக்கும். உங்களோட வாழ்க்கை மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல வெற்றி பாதை அமையணும் அப்படின்னா தொடர்ந்து விடாமுயற்சியோடு உழைச்சி கொண்டே இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எப்போயாவது உங்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு காலம் வரும் இல்லையா, அது வரைக்கும் வெயிட் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான ஒரு காலம் வரைக்கும் வெயிட் பண்ணி அதில் நீங்கள் ஒரு அற்புதமான அமைப்பு அமையும். கண்டிப்பாக யாருடைய அதிகாரத்துக்கும் கட்டுப்படாமல் தனித்தன்மையோடு விளங்கக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரர். மேலுமே நேர்மைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு பல நன்மைகள் தான். எதையுமே செய்து முடிக்கக்கூடிய ஒரு துணிச்சல் உங்களுக்கு இருக்கும். மேலுமே கிரக சேர்க்கைகள் எதுலேயுமே வெற்றி பெற்றியும் அதே நேரத்தில் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பணம் வர்றது அதிகரிக்கும், எதிர்ப்புகள் அகலும், நீண்ட நாளாகவே இருந்து வந்த பிரச்சனைகளில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் எப்படி இருக்கும் சூழல்கள் அப்படின்னா குதூகலமாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களோட வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குழந்தைகளோட ரொம்ப மகிழ்ச்சியாக நீங்கள் இந்த டைமில் இருப்பீங்க. அதே நேரத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு, கீழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு நன்மை ஏற்படும். தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்கும். எதையுமே ஒரு துணிச்சலாக முயற்சி மேற்கொண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பீங்க. மேல் அதிகாரிகளால் பல நன்மைகள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிக்கும். பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு காரியம் வந்தாலும் துணிச்சலாக நீங்கள் செய்து முடித்து அதில் வெற்றியுமே காண்பீங்க. எதிர்ப்புகள் விலகும். நீண்ட நாளாகவே இருப்பதாக இருந்து வந்த காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு முடிவுக்கு வரும். மேலுமே கரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட கௌரவம் உயரும். விரும்பிய பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. மேலுமே கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இருக்குது. மேலுமே அரசியலில் இருக்கிறவங்களுக்கு தீவிர முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உங்களோட திறமைக்கு ஏற்ற புகழ், பாராட்டு இது எல்லாமே பார்த்திங்களா இந்த டைமில் கொஞ்சம் உங்களுக்கு கிடைக்காம போகக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. விடாமுயற்சியோடு நீங்கள் போராடுங்க. கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு வெற்றி பெற துணிச்சலாக முயற்சி மேற்கொள்வீங்க. நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே
நடந்து முடியக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் தான் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஒரு கிரக நிலைகள் சாதாரண விஷயம் இல்லை, ஒருத்தருக்கு கரெக்டாக அமையிறது அப்படிங்கிறது அது அமையும் போதே நம்ம பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய திறமை தான். அதே நேரத்தில் நீங்கள் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்களாலும் இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்குமே 5 முக்கிய கிரகங்களோட பயிற்சிகள் நடக்கிருக்கு. குறிப்பாக குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு நகர்கிறாரு. குருவோட மாற்றம், அவரோட பார்வை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகள் தருவக்கூடிய வகையில் தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் ஆகிய கிரகங்களோட மாற்றங்கள் நடக்க இருக்கு. சூரிய பகவான் ஜூன் 15 முதல் பயிற்சியாக இருக்கிறாரு. ஆனி மாதம் தொடங்க இருக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைச்சிருக்கு. ஜூன் மாதத்தில் சில முக்கிய கிரகங்களோட பயிற்சிகள் சேர்க்கைகள் நடக்க இருக்குது. இந்த மாதத்தில் நடக்க இருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் பார்த்திங்களா, ஜூன் 2, 2026 குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். ஜூன் 8 சுக்கிரன் கடகராசிக்கு பிரவேசிக்க போகிறார். ஜூன் 15 சூரியன் மிதுன ராசியிலிருந்து பயிற்சி நடக்கும். ஆனி மாத தொடக்கத்தில் வரைக்குமே இருக்கும். மேலுமே ஜூன் 20 செவ்வாய் ரிஷப ராசியில் பிரவேசிக்கிறது. ஜூன் 22 புதன் கடகராசிக்கு மாறுகிறாரு. ஜூன் 29 புதன் கடகராசியிலிருந்து வக்கரம் அடைகிறது. இதனால் உங்களுக்கு இந்த டைமில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தோமா, இந்த ஜூன் மாதம் நிலவக்கூடிய நிலம் சார்ந்த ஆதாயங்கள் கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்துலையுமே சக ஊழியர்களோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே தொழிலில் ஒரு மிதமான லாபமும் உங்களுக்கு கிடைக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. உங்களோட புகுந்த வீட்டாரின் ஆதரவோடு நீங்கள் சேர்ந்து உங்களோட தந்தையிடமிருந்து நிதி உதவி கிடைக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. மேலுமே உங்களோட மனைவி காரணமாக உங்களுக்கு சற்று மன உளைச்சல் இந்த டைமில் ஏற்படலாம். ஜூன் மாதத்தை பொறுத்தவரைக்குமே குடும்பத்தில் ஏதாவது ஒரு விழா அல்லது சுப நிகழ்வு நடைபெற்று மகிழ்ச்சியான ஒரு சூழலை உங்களுக்கு உருவாக்கும். குடும்ப சூழல் ரொம்ப இனிமையாக இருக்கும். உங்களோட திருமண வாழ்க்கையில் உங்களோட காதல் உறவுகள் வெற்றிகரமாக உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது. மேலுமே திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாகவே இல்லாமல் இருந்திருப்பீங்க. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் நீங்கள் தொடர்ந்து முருகன் வழிபாடு செய்யலாம். முருகன் வழிபாடு இந்த சஷ்டி வருது இல்லைங்களா, சஷ்டி அந்த மாதிரியான டைமில் நீங்கள் முருகன் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் தொடர்ந்து இறை வழிபாடு தான் உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே இந்த மாதத்தோட முக்கியமான நிகழ்வாக குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது தான் ஒரு குறிப்பிட்டத்தக்க விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இதனால் பல ராசிக்காரோட வாழ்க்கையில் முன்னேற்றம், புதிய வாய்ப்புகள் உருவாகும். மேலுமே செவ்வாய் தன்னோட சஞ்சாரத்தின் மூலம் செயல் வேகம் மற்றும் தைரியத்தை அதிகரிக்க செய்வார். 2026 ஜூன் மாதம் பல புதிய வாய்ப்புகளையும் சரி ஒரு முக்கியமான மாற்றங்களையும் கொண்டு வரக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக தான் நம்மளுடைய தனுசு ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே தொழில், பணவரவு, குடும்ப வாழ்க்கை, திருமண யோகம் போன்ற விஷயங்களில் குறிப்பிட்டத்தக்க ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் சில விஷயங்களில் பொறுமையும் சரி நிதானமும் அவசியமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக தான் அமைஞ்சிருக்கு. இந்த மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்குமே ரொம்பவே கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோமா, தனுசு ராசிக்காரருக்கு இது வரைக்குமே 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் குரு பகவான். தற்போது 8ஆம் இடத்திற்கு குரு பகவான் மாற இருக்கிறார். 8ல் மறையக்கூடிய குருவால் அச்சப்பட தேவையில்லை. மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே பல நாளாகவே காத்திருந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே, அதாவது பல நாளாக பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்கும். அதே நேரத்தில் இந்த டைமில் நம்மளுடைய தனுசு ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அவங்களோட உடல் ஆரோக்கியமாக தான் இருக்கும். அதே நேரத்தில் அவங்களுடைய ஹஸ்பண்டும் நல்ல ஒரு உடல் ஆரோக்கியமாக தான் இருப்பாங்க. ஆனால் கூட அவங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைனாலும் அவங்க போய் ஹாஸ்பிட்டலில் தங்க வேண்டிய ஒரு சூழல்கள் ஏற்படும். ஏன் அப்படின்னா அவங்களுடைய உறவினர்கள் வகையில், நண்பர்கள் வகையில் யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு அவங்க பார்த்திங்களா இவங்களுக்காக மன உளைச்சல் தேவையில்லை. ஆனால் அவங்களால இவங்களுக்கு பார்த்திங்களா மன உளைச்சல்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம்
அவங்கள பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்க சொல்லுங்கள். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்மளுடைய தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்குது, அதே நேரத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதே நேரத்தில் தொடர்ந்து நீங்கள் குரு பகவான் வழிபாடு தாங்க உங்களுக்கு ரொம்ப சூப்பர். நீங்கள் ஆளக்கூடிய ராசியே பார்த்திங்கன்னா குரு பகவான் தான். அதனால் தொடர்ந்து குரு பகவான் வழிபாடு செய்யுங்க, தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்களோட உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி நேயர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்குமே யூஸ் ஆகட்டும். மேலுமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையாகட்டும், அல்லது நீங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்கட்டும், உங்களுக்கு பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.